சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு இவ ஸ்டைலே அப்படின்னு நம்ம சென்டில்மேன்ல வந்து பட்டி தொட்டி எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாடின பாட்டு சென்டில்மேன் வந்தப்போ அந்த சிக்கு புக்கு ரயிலே பாட்டு. இந்த பாட்டு கேட்கும்போது வாலிஸ் எழுதி கொடுத்த எதுவுமே ரகுமான் சார்கிட்ட பிடிக்கல. அவர் வந்து இன்னும் பெட்டரா ஏதோ எழுதி வாங்கலாமே, இன்னும் கொஞ்சம் பப்ளிங்கா இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் யூத்தா இருக்கலாமே அப்படின்னு வாலிஸ் டெக்ஷன் ஆயிட்டாரு. அப்போ ரகுமான் சார் சொன்னார், இல்லை சார் கொஞ்சம் புதுசாக இருந்தால் கேட்கறதுக்கு வேஸ்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்னா இவர் வாலி சார் அது ஒன் டியூனே முறை புதுசு இல்லையா அப்படின்ட்டு ரெண்டுக்கும் தூக்கிறதே போட்டுச்சு இப்படி சொல்லிட்டாரு. ரகுமான் சார் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒன் டியூன் என்ன அதுவே இப்போ போல அப்படின்னா இவர் தத்தத்தார தத்தத்தார தாத்தா தர தத்தத்தார தத்தத்தார தாத்தா உடனே வாலி சார் வந்து படையிட்டு இருந்தேன் வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அவர் சண்டித்தனம் பண்ணலாமா குதிரை அதானே டியூன் அப்படின்ட்டு. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சங்கர் சார் சொன்னார், நாங்கள் ட்ரெயினில் போகிறப்போ அப்புறம் நான் வந்து ஐஐடியில் படிச்சுட்டு இருப்பேன். நான் ட்ரெயினில் போகும்போது பாட்டு பாடுவாங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு பாட்டு விடலாங்க. அந்த மாதிரி நம்ம எதாவது வேர்டு போடலாமா, அதான் யூத்துக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும் அப்படின்னு வாலி சாரையோ அதுவே திட்டின்னு உட்காருமையா அப்படின்னு. எப்படி இப்போ நீங்கள் சமீபத்தில் வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கும் போது சிறை படத்தை பற்றி நான் பேசின வீடியோவும் வித்தலோ படத்தை பற்றி நான் பேசின வீடியோலையும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கதையோ ஒரு விஷயமோ நாம் பண்ணும்போது அதை கேட்குறவங்க இது அந்த படத்தில் வந்துருச்சு, இது இந்த படத்தில் வந்துருச்சு, இது அதனுடைய சாயல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கிரியேட் பண்ண நம்ம வந்து அந்த சாயலே தெரியாமல் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ஹிட் இருக்குது. இது நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களிடம் வந்து உண்மையிலேயே ஒரிஜினலாக இன்ஸ்பயர் ஆகாமல் இல்லை பார்த்து பண்ணாமல் உங்களுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்கள்கிட்ட யாராவது சார் இது அந்த படத்தில் வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. அது தெரியாத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் மெனக்கட போகிறீங்கன்றதான் அந்த வெற்றி அடங்கியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உதாரணமாக நான் இப்போ ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு இவ ஸ்டைலே அப்படின்னு நம்ம சென்டில்மேனில் வந்து பட்டி தொட்டி எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொண்டாடின பாட்டு சென்டில்மேன் வந்தப்போ அந்த சிக்கு புக்கு ரயிலே பாட்டு. அந்த படத்தில் நான் வந்து படத்துடைய இணை இயக்குனர். அந்த படத்தில் இந்த சாங்குக்கு சங்கர் அவர்கள் மெனக்கெட்டதும் அந்த படத்துக்கு ரகுமான் இசையமைப்பாளர் ரகுமான் அவர்கள் மெனக்கெட்டது, வாலி சார் மெனக்கெட்டது, இதெல்லாம் வந்து இன்னும் பசுமரத்து ஆணைன்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி எம்எஸ்ஸாக பதிஞ்சு போயிருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர் பண்ண போகிறது அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறது. அந்த பாட்டு விஷுவலுக்கு ஃபெண்டர் சார் எப்படி மெனக்கெட்டாக்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த பாட்டுக்கு வந்துட்டு மியூசிக் வந்து பொதுவாக வந்து நாங்கள் உதவி இயக்குனர் இருந்த காலகட்டத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஹார்மோனியத்தில் இங்கே வந்து தத்தக்காரம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தத்தில் பாடுறதுக்கு பேர் தத்தக்காரம் எடுமா. தத்தக்காரம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, அப்படி நான் மலரோடு தனியா இதை வந்து அவங்க டியூனில் ஹார்மோனியத்தில் வாசிப்பாங்க. இப்படி தான் சினிமாவில் மியூசிக் வந்த புதுசில் ரகுமான் சார் வந்த புதுசில் அவர் வாயிட்டு பாட மாட்டார். அதை வந்து கீபோர்டில் வாசித்துள்ளார். கீபோர்டில் வாசித்து ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவாரு. அதை கேட்டால் நமக்கு அதுதான் டியூன். அப்படி அவர் போட்டு கொடுத்த கீபோர்டில் வாசித்து கொடுத்தோம். தத்தத்தார தத்தத்தார தாத்தா தர தத்தத்தார தத்தத்தார தாத்தா தத்தத்தார தத்தத்தார தரத்தாரா அடுத்ததாக போட்டு கொடுத்தாரு. இதுக்கு தான் நாங்கள் லிரிக்கல்னு சொல்லிட்டு நாங்கள் வாலி சார்கிட்ட போய் இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் கேட்கும்போது வாலி சார் எப்போவுமே அவர்கிட்ட பாட்டுக்குன்னு போகும்போது ஒரு 4 பல்லவி 8 சரணம் அந்த மாதிரி எழுதி கொடுப்பாரு. அதில் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க இயக்குனர். இந்த பாட்டு கேட்கும்போது வாலி சார் எழுதி கொடுத்த எதுவுமே ரகுமான் சார்கிட்ட பிடிக்கல. அவர் வந்து இன்னும் பெட்டராக ஏதோ எழுதி வாங்கலாமே, இன்னும் கொஞ்சம் பப்ளிங்காக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் யூத்தாக இருக்கலாமே அப்படின்னு மீண்டும் வாலி சார்ட்ட போகிற கொடுத்தா வாலி சார் டெக்ஷன் ஆகிட்டாரு. என்ன ஒரு தான் புதுசாக சொன்னீங்க, என்ன அதுக்கு நீங்கள் மேலே ரகுமானை வர சொல்லுங்க அப்படின்றது. அப்புறம் நாங்கள் போய் அப்போ ரகுமான் சார் வந்து ரோஜா படம் கொடுத்து பயங்கர ஹிட்டில் இருக்கிறாரு. எப்போயும் அவர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறது நாசுக்காக சொல்லி வாலி சார் நம்ம பாருன்றாருன்னு சொல்லி அவரை போட்டுட்டு சங்கர் சார் நானும் முன்னாடி போயிட்டோம். பின்னாடி ரகுமான் சார் வந்தார். வந்தவுடனே உட்காந்து பேச நான் இப்போ கோடைட்டுங்க தான் நான் ஓரமாக அப்படி உட்காந்து அதை நடக்கிறது தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சங்கர் சார் வா ரகுமான் எப்படி இருக்கா உட்காரு வா திலீப் ரகுமான் சார் ஒரிஜினல் பேர் திலீப் இல்லையா, வா திலீப் எப்படி இருக்கா அவங்க அப்பாவெல்லாம் தெரியுதுன்னு இவங்க அவங்க ரகுமான் சார் அப்பாவை பற்றி வாலி சார் பேசிட்டு அப்புறம் என்னையா ஏதோ லிரிக்லாம் ஆத்துனுக்கு என்னையாமான்னு ரகுமான் சார் இல்லை ஐயா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பப்ளிங்காக புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவருக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இல்லை இன்னும் அது அப்படியே கொஞ்சம் அவன் 2 கை சேர்த்துருக்குன்னு அப்போ ரகுமான் சார் சொன்னார், இல்லை சார் கொஞ்சம் புதுசாக இருந்தால்
கேட்கறதுக்கு பேஸ்லாம் புதுசாக ஆக்கணும் அப்படின்னா இவர் வாலி சார் அது ஒன் டியூனே முதல்ல புதுசு இல்லையா அப்படின்ட்டு எண்டுக்குலாம் தூக்கிறதே போட்டுச்சு ஐயோ இப்படி சொல்லிட்டாரு விட ரவிபால் சார் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒன் டியூன் என்ன அதுவே இப்போ போட அப்படின்னோடனே இவர் அந்த டியூனை வந்து போட்டார் போட்டோம்னா அது தர தர தாத்தா அப்படின்னு உடனே வாலி சார் அது பழையிட்டு இருந்தது என் வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அவர் சண்டித்தனம் பண்ணலாம் குதிரை அதானே டியூன் அப்படின்ட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி என்னடா இது இப்போ சிறப்பு சகவா இருக்காது அகமான் சார் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல அப்படியா இல்லை ஐயா எனக்கு பிடிக்கும் வந்துருக்குது தோணல நான் வாசிக்கும் போது வந்தது தான் அது பார்த்துக்கலாம் ஐயா அதை நம்ம ரெக்கார்டிங் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் அதாவது நம்ம அப்படின்னு இவர் கேஷுவலாக பேச வாலி சாரன் கேஷுவல் ஆகிட்டாரு. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது சங்கர் சார் சொன்னார் நான் ஐடிஐயில் படிக்கும்போது ட்ரெயினில் போவேன் அப்படி ட்ரெயினில் போகிறப்போ வந்து அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ட்ரெயினில் அந்த வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பாட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து பாடுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு பாடிட்டே வருவாங்க அப்படின்லாம் அந்த பாட்டை பாண்டாரு. வாலி சார் அதை கேட்பியோ நல்லா இருக்கியா இன்னும் புதுசாக இருக்குல்ல அப்படின்னா ரமன் சார் ஆமாம் சார் புதுசாக இருக்குது அப்படின்னா அப்போ இதை வச்சிடலாமா பல்லவியா அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா அதே சிக்குப்புக்கு ரயில் அப்படி தூக்கி வைங்க சிக்கு புக்கு ரயிலே கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குது அடுத்த லைனு அப்படின்னு கேட்டாங்க. சிக்கு புக்கு ரயிலே அட கிழக்குது பாரி வஸ்தேலே சிக்கு வாழை மயிலே அடி ஓகேனா அடி தோல் அப்படின்ட்டாரு. எல்லாம் கரெக்டாகிடுச்சு பல்லவி சார் சூப்பராக அப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயோ அடுத்தடுத்த சாமங்குடி ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இவர் வந்து பாட வைக்கும் போது பட் ஆனால் அங்கே தான் ரகுமான் சாருடைய நான் சொன்னேன் இல்லையா ஒரு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட அதை நாம் வந்து எவ்வளோ நம்மளுடைய திறமையை காட்டுறோன்றல அவர் என்ன பண்ணாருன்னா ஆர்கெஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்த சாங்ஸ் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீட்ஸு பேக்ரவுண்டு அதுக்கான பேக்ரவுண்டுக்கான அந்த ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அப்படி பார்க்கும்போது அப்போது வந்து அந்த சாங்கை வந்து வழக்கமாக பாடக பாடினாங்கன்னா இது வந்து டியூன் புதுசாக இருக்காது. ஸோ நம்ம வந்து வித்தியாசமாக அதை பாட வைக்கணும் ரஹ்மான் சார் முடிவு பண்ணி அப்போ தான் தமிழ் சினிமாவில் வந்து ரேப்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க டைமு. இப்போ நிறைய ப்ரைவேட் ஆல்பம்லாம் வந்து இல்லையா அதுக்கெல்லாம் முன்னோடி அது அந்த காலகட்டம். அப்போ ரேப் சிங்கர்ஸ்லேருந்து அப்போ வந்து சுரேஷ் பெட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை கூப்பிட்டு அவர் இந்த பாட வச்சாங்க. அவர் 2-3 விதமாக பாடினார். அந்த 2-3 விதமாக பாடினது ஒரு விதத்தை ரஹ்மான் சார் செலக்ட்னா அதுவே இப்போ நம்ம கேட்டது அந்த சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி வஸ்டேலே சிக்கு வாழை மயிலு அடி ஓகேனா அடி தோல் அப்படின்றத அவர் பாடின அந்த ஸ்டைலில் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிஜிஎஃப்ஸ்லாம் போட்டோன்னே அதை இப்போ நான் சொல்லும் போதும் அவங்களுக்கே தெரியும் ஆமாம்ல இந்த டியூன் அப்படி இருக்குல்ல அப்படின்னு. இத்தனை வருடம் கழித்து இதை ஏன் நான் இப்போ ஷேர் பண்ணேன்னா ஸோ ஒரு விஷயம் நமக்கு தோணும் போது அது நம்மளிடம் உள்ளே இருந்த ஒரு விஷயம் அது திரைக்கதையோ இல்லை பாடலோ இல்லை பாடலுக்கான காட்சி அமைப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அது நமக்குள்ள இருந்து தோணும் பட்சத்தில் அதை நம்ம வந்து அதில் வந்து இதில் வந்துருக்குன்னு நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெரியாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அது வந்து புதுசாக வந்துடும். அதுக்கு பேர் தான் பேக்கேஜ் அப்படின்னு சினிமாவோட ஒரு லாங்குவேஜ் போயோ நம்ம என்ன கொடுக்கணும் அது என்ன ஒரு பேக்கேஜில் கொடுக்கோன்றதை பொறுத்தா இருக்குது அப்படின்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டார் ஹோட்டலில் தயிர் சாதம் இருப்பாங்க. நம்ம வீட்லேயும் தயிர் சாதம் பண்ணணும் ஸ்டார் ஹோட்டலையும் தயிர் சாதம் சர்வ் பண்ணுவாங்க அதே தயிர் சாதம் தான். ஆனால் அதை சர்வ் பண்ணும்போது அது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வச்சு கொஞ்சோண்டு கேரட் தூவி போட்டு அதில் உரமாக ஒரு பச்சை மிளகாய் வச்சு அழகாக ஒன்று சர்வ் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு தயிர் சாதமாக அப்படி மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கக்கூடிய பேக்கேஜில் அழகாக கொடுத்தா அதை பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும். இங்கே நீங்கள் எந்த விஷயத்த புதுசாக கொடுக்குறீங்கன்றதான் சினிமா மட்டும் இல்லை லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் ஆகணும் சரிதான். நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கணும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். கிரியேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷனும் முக்கியம். இதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புனது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ வெங்கடேஷ்.